மீண்டும் ஒரு முறை எனது மூன்றாவது தமிழ் மொழி மூல வீடியோ காவிகள். சென்ற இரவு வீடியோவில் நான் 10 வினாக்கள் செய்து முடித்திருக்கின்றேன். மிக முக்கியமான 10 வினாக்கள். தொடர்ந்து பார்ப்போம். 11ஆம் கேள்வி. அன்பின் மாணவர்களே, கேள்வியை வினாவை நாங்கள் எழுதுவோம். ABCD என்பது ஒரு சரிவகமாகும். ABCD என்பது ஓர் சரிவகமாகும். இங்கு காவி DC சமன் 2 காவி AB, காவி DC சமன் 2 காவி AB ஆவதோடு, மேலும் காவி AB சமன் காவி A, காவி AD சமன் காவி B ஆகும். BC மீது E எனும் புள்ளியானது, BC மீது E எனும் ஒரு புள்ளியானது காவி BE சமன் 1/4 காவி BC, காவி BE சமன் 1/4 காவி BC ஆகுமாறு அமைந்துள்ளது. நேர்கோடுகள் AE, BD என்பன, AE, BD என்பன F எனும் புள்ளியில் இடைவெட்டுகின்றன. F எனும் புள்ளியில் இடைவெட்டுகின்றன. இதான் சொல்லப்பட்ட தரவுகள். முதலாம் பகுதி. First part காவி AE சமன், காவி AE சமன் 5/4 காவி A, 5/4 காவி A சக 1/4 காவி B என காட்டுக. இரண்டாம் பகுதி எழுதுவோம். இரண்டாம் பகுதி BFக்கு FD, BFக்கு FD என்ற விகிதத்தையும் காண்க. அளவான வினா. தொடர்ந்து நீங்கள் 2 வீடியோவை முறைப்படி அணுகியிருந்தால், பார்த்திருந்தால் தொடர்ந்து என்ற விளக்கம் தெளிவாகப்படும். ஆரம்பத்தில் முன்பின் என்னை தெரியாதபடியால் உங்களுக்கு அநேகமாக மொழிகளில் சில விளக்க மெத்தடுகளில் பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து போய்களை மிக தெளிவாக இருந்திருக்கும். பாப்பா, இந்த கேள்வி உண்மையாக இப்போ இது 2 பேட்ச் 3 பேட்ச் இருக்கிற காலம் 2020 என்று எடுத்துக்கொண்டோம்டா 20 இருக்குது, 2021 இருக்குது, 2022 இருக்குது. பொதுவாக டியூஷன் கிளாஸில் நாங்கள் OL முடிஞ்ச உடனே 7 துவங்குறாங்க. இப்போ அப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த காவி கூட படிச்சிருக்கலாம். எனவே இதுகள் 3 பேட்சுக்கும் ஏற்ற வினாவாக இருக்கும். இது கிரேட் 12 சிலபஸ் தானே. அப்போ 3 வகுப்பாரும் பார்க்கலாம். மற்றது நிறைய எனக்கு மெசேஜ் வருகிறது. எலிமினேஷன் செய்யுங்கள் சார், இன்டிகிரேஷன் செய்யுங்கள், சீரீஸ் செய்யுங்கள், ஆப்பு காப்பி எனக்கு விளங்குதில்லை. அப்படி சந்தோஷம், ஏதோ ஒரு ஆர்வமாக இருக்கிறீங்கள். இருந்தாலும் கூட இது இந்த டிவியில் பாட்டு கேட்குற, ரேடியோவில் பாட்டு கேட்குற, எனக்கு இந்த பாட்டை போடுங்க, அந்த பாட்டை போடுங்க, நாங்கள் எங்களோட பேர்லாம் சொல்லி அந்த பாட்டு அக்கு நாங்கள் போட்டுருவாங்க பாடுகிறேன்னா. அது மாதிரி இந்த மெட்ஸ் பொறுத்தவரை நிறைய வினாக்கள், ஏன்டா டீச் சம்திங் டிஃபரெண்ட் டீச், நிறைய வினாக்கள் செஞ்சு காட்ட ஆசைப்படுறது நிறைய. அதாவது இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், இந்த கணித்திய மகா பேங்கு, அதாவது இந்த வினாக்களோட மெட்ஸ் வினாக்களோட மத்திய வங்கி என்கிட்ட உள்ள மாதிரி நிறைய வினாக்கள் இருக்குது. எல்லாம் புது சிங்கள மீடியம் நாங்கள் நிறைய அங்கே அவங்களோட அணுகிறபடியால் நிறைய வினாக்கள் இருக்குது. ஆகவே ஒரு செக்ஷன் செய்ய ஆரம்பித்தால் நிறைய செஞ்சு காட்ட ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வினாவாவது உருப்படியாக செஞ்சாதான் எனக்கு திருப்தி. அவ்வாறு உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். எனவே பார்ப்போம். ஒவ்வொன்று முடிய எனக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டபடியால் தான் இந்த இங்கிலீஷ் மீடியம் அண்ட் சிங்கள மீடியம் நான் செய்கிறேன்னா அது அப்படியே தமிழில் நம்மளோட தாய்மொழியில் செய்ய ஆரம்பித்தது.
உங்களோட சப்போர்ட் நன்றி. தொடர்ந்து பார்க்க நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த வீட்டில் வரைக்கல. இப்போ இந்த வருஷம் எக்ஸாமுக்கு என்னால் நிறைய ஏற்பாடு பண்ணி தர முடியாலும் கூட அடுத்தவங்களோட தம்பிகள் தங்கச்சிகள் அடுத்த பெச்சுக்கு நிறைய பிரயோசனமாக இருக்கும். பார்ப்போம் தொடர்ந்து. அப்போ பிள்ளைங்க நாங்கள் செய்வோம். ஒரு சரிவகம் மட்டும் கொடுத்துருக்கிறாங்க. ABCD ஒரு சரிவகம். இப்போ படத்தை கேரி காவியெல்லாம் மார்க் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும் சரிவகம்னு சொன்னால் எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும். தரவின்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எதிர்பக்கம் சமாந்தரம்ன்றா சரிவகம். இந்த AB என்ற காவியை போல 2 மடங்கு தான் DC என்ற காவி. அப்போ இந்த நாங்கள் ஓட போட்டோம்னா இது ABCD என்று இருந்திருக்கிறாங்க. சொல்கிறாங்க காவி AB வந்து ஸ்மால் காவி A அண்டு இது காவி A அண்டு இருக்குது. எனவே நீங்கள் DCயை சொன்னால் 2 மடங்கு A அண்டு DC வந்து 2 மடங்கு A இருக்கும். இவையெல்லாம் தரப்பட்ட தரவுகள். மேலும் சொல்லப்பட்டது வந்து AD என்ற காவி ஸ்மால் B அண்டு AD என்ற காவி ஸ்மால் B என்று இருந்திருக்கிறாங்க. இப்போ E என்ற புள்ளி எங்கே இருக்குது என்றால் BC என்ற கோட்டில் இருக்குதாம். இப்போ நம்புகிற மாதிரி படத்தை காட்டலாம். எப்படி இருக்குதாம், அந்த 4 ஒன்று என்ன காவி BE என்பது 4 BC. BE என்பது இந்த மாதிரி போட்டுட்டா BE என்பது 4 BC ஆகிற மாதிரி. BE என்பது காவி BE என்பது 4 காவி BC ஆகிற மாதிரி இருக்குதாம் தரப்பட்ட தரவுகள். இன்னும் சொல்லப்படுது கடைசியா AEயும் BDயும் வெட்டுது. AE என்ற இந்த கோடு அடுத்து மூளை வட்டம் BD F என்ற புள்ளியில் இட வெட்டுகின்றது. தரப்பட்ட தரவுகள். படத்தை வரைக்கும் நான் கொஞ்சம் மார்க்ஸ் போடுறாங்க. ஸ்கீமில் இருக்குது தெளிவாக. நாங்கள் எல்லாம் காட்டினோம்னு சொன்னால் முறைப்படி காவி குறியீட்டில் காட்டினோம்னு சொன்னால் இனி ஃபஸ்ட் பார்ட் சின்ன கேள்வியாக இருக்கும். முறையாக படித்து விளங்கியிருப்பாங்க. AE என்ற காவி AE என்ற காவியை அந்த AB சார்பாக காணுவோம். அப்போ என்ன ஐடியா, என்ன மாதிரி செய்ய போகிறீங்கள், இந்த காவி A தெரியும், இதுவும் தெரியும். நீங்கள் அநேகமாக அந்த BC என்ற காவியை காண முடியுமா இருந்தால் BC என்ற காவியை காண முடியுமா இருந்தால் அப்போது B என்ற காவி தெரியும், BE என்ற காவி தெரியும், BE என்ற காவி தெரியும். அப்போ இந்த முக்கோணைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் AE கேட்குறாங்க, AB தெரியும், Bயும் தெரியப்பட்டு இருக்கும், விடைய முடிச்சிருக்கலாம். இது ஒரு முறை, நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். பொதுவாக எங்களுக்கு எது இலகுவாக குறுகிய நேரத்தில் முழுமையான புள்ளி எடுக்கலாமோ அந்த மெத்தடில் செஞ்சோம்டா நல்லா இருக்கும். ஆகவே என்ன மாதிரி நாங்கள் BC என்ற காவியை பார்க்குறது, BC என்ற காவியை அநேகமாக நீங்கள் BDயை காண வேண்டி வரும். இந்த முக்கோணிய பாவியங்கள் போல ABD என்ற முக்கோணி எடுத்து நீங்கள் BD என்ற காவியை பார்ப்போம். சரியா? BD என்ற காவிய கூட்டல் விதிப்படி BD என்ற காவியை கண்டிங்கண்டால் அப்புறம் இந்த முக்கோணிக்கு வந்து BCயை காணலாம். BD முக்கியம். எனவே எழுதுவோம், முக்கோணம் ABDயில் இந்த BD என்ற காவி, BD என்ற காவி என்ன மாதிரி காவி கூட்டல்ல BD என்ற காவி எப்படி இருக்கும், BA சக AD இருக்கும். என்ன BA காவி சக AD என்ற காவியா இருக்கும். ஆக இந்த மாதிரி AB என்பது காவி A என்றால் எதிர் திசை வழியா மைனஸ் காவி A, சக AD என்பது காவி B என்று சொல்லலாம். என்ன இங்கே B மைனஸ் ஏன்னு போடலாம். ஏதோ இதுதான் BD என்ற காவி. இப்போ மாணவனுக்கு BD என்ற காவி தெரியும், DCயும் தெரியும். அப்போ அவன் BCயை கணிக்கலாம். அடுத்து போவோம், முக்கோணம் BCDயில் BC என்ற காவியை எழுவாய் மாற்றி எழுதுவோம். காவி கூட்டல் BC என்ற காவி எப்படி பெறப்படும், BD சக DC. என்ன BD என்ற காவி சக DC என்ற காவி என்று எழுதலாம். ஆகவே இந்த மாதிரி BC என்ற காவி சமன் BD என்ற காவி கண்டு நாங்கள் -A சக காவி B
சக டிசி என்ற காவி தரப்பட்டது 2 காவியை அண்டு தரப்பட்டது. ஆகவே பிசி என்ற காவி யாருக்கு சமனா இருக்கும்? மொத்தம் சுருக்கி எடுப்போம். ஏபி சார்புல 2a சய a என்றால் காவி a சக காவி b என்று சொல்லலாம். அப்போ மாணவன் பிசி என்ற காவியையும் இந்த அமைப்புல கண்டிருக்கலாம். பிசி என்ற காவி இந்த மாதிரி இருக்கும். ஆகவே இப்போ உங்களுக்கு பிஇ சொல்லலாமா? பிசி என்ற காவி தெரிஞ்சா பி எவ்வாறு? பி என்பது 4/1 பிசி என்று தந்திருக்கிறார்கள். பி என்பது 4/1 பிசி. மாணவனுக்கு பிசி என்ற காவி தெரியுமா இருந்தால் பி எப்படி இருக்கும்? 4 மடங்கா இருக்கும். ஆகவே எழுதுங்கள் பிஇ என்ற காவி சமன் 4/1 பிசி தானே. அதுக்கு போராட்ட நான் ஏ சக பி என்று காவி ஏ சக பி. சரியா? இப்போ மாணவனுக்கு பிஇ தெரியும், ஏபி தெரியும். இறுதியாக சின்ன இந்த முக்கோணிக்கு வாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பற்றி விஷயம் ஒன்றும் இல்லை. 3 முறை நீங்கள் முறையாக காவி கூட்டல் விதியை பயன்படுத்தலாம். இறுதியாக வாங்கள் முக்கோணம் ஏபிக்கு வாங்கள். முக்கோணம் ஏபிக்கு காவி கூட்டலை போடுவோம். காவி ஏஇ சமன் என்ன மாதிரி ஏபி சக பி என காவி ஏபி சக காவி பிஇ என்று சொல்லலாம். ஆக என்ன மாதிரி ஏபிக்கு போடுங்கள் காவி ஏ என்று, சக பிக்கு போடுங்கள் 1/4 காவி ஏ சக காவி பி என்று போடலாம். ஆக என்ன மாதிரி நீங்கள் சுருக்கி எடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை காவியே எத்தனை பி 4 எடுப்போம் வெளியே. இப்படி கொடுத்துருக்கலாங்க தானே. மொத்தம் என்ன மாதிரி 4 மற்றும் 5 என்ன 5/4 காவியே சக 1/4 காவி பி. பொதுவாக எஸ்ஏ பார்ட் வினாக்களை பார்த்தீங்கன்றால் இப்படி ஒரு பகுதி கட்டாயம் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆக ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சாச்சு. அடுத்து கேள்றாங்கள் பிஎஃப்க்கும் எஃப்டிக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த 3ஆம் வீடியோ 2 பார்த்து விளங்கி இருக்கும். அப்படிப்பட்ட வினாக்கள் நாங்கள் பார்த்தோம். இந்த விகிதங்கள் லெம்டாவுக்கு லெம்டா மியூ கண்டு அல்ஃபா பீட்டா கண்டு அப்படி சொல்லி எடுக்கலாம். அப்போ என்ன செய்வோம்னது ஐடியாஸ் நுணுக்கம் என்னென்றால், நீங்கள் இந்த முக்கோணிக்கு வருவோம். ஏபிஎஃப் என்ற முக்கோணிக்கு வந்து ஒரு காவி சமன்பாடு அமைக்க வேண்டி வரும். ஏபி தரப்பட்டது, ஏஎஃப்ஐ காண்போம், பிஎஃப்ஐ காண்போம். அப்போ இந்த முக்கோணத்துக்கு வந்தோம்னா அந்த காவி சமன்பாட்டு எழுதி என்ன வசனம்? காவிகள் ஏ, பி என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். எனவே 2 பக்கம் நாங்கள் குணகங்களை சமப்படுத்தினோம்னு சொன்னால் அந்த விடைக்கு போயிருக்கலாம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த முறைப்படி போகும்போது என்ன மாதிரி சொல்லுவோம்? ஏஎஃப் போடட்டா லெம்டா மடங்கு ஒரு ஏஇ அண்டு எழுதுங்கள். ஏஎஃப் சமன் லெம்டா மடங்கு ஏஇ என்க. காவிலே போடலாம் என்க. காவி ஏஎஃப் சமன் லெம்டா மடங்கு காவி ஏஇ என்க. அப்புறம் அதை எழுதி போட்டு வருவோம். காவி ஏஎஃப் சமன் லெம்டா மடங்கு மாணவனுக்கு ஏஇ என்ற காவி தெரியும். 5/4 காவி ஏ சக 1/4 காவி பி. சரியா? ஏஎஃப் நாங்கள் லெம்டா மடங்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மாணவர்களே நாங்கள் வருவோம். இந்த பிஎஃப்க்கு வருவோம். பிஎஃப் என்ற காவியை சொல்லுங்கள். பிடியில் ஒரு மியூ மடங்கு. நீங்கள் லெம்டாட பெருமதி எப்படி இருக்கும்? இந்த உள்ளுக்கார உட்பிரிப்பண்டபடியால் ஏக்கு உள்ளால் எஃப் இருக்குது. அப்போ லெம்டா வந்து 0க்கும் 1க்கும் இடப்பட்ட ஒரு பின்ன பகுதியாக இருக்க வேணும். அதே மாதிரி நம்ம சொல்லுவோமா? பிஎஃப் போடுவோமா? அந்த பிடியிட மியூ மடங்குன்னு எழுதுங்க. அடுத்தது காவி பிஎஃப் சமன் மியூ மடங்கு பிடி என்க. மியூ மடங்கு பிடி என்க. சரியா?
ஆகவே என்ன மாதிரி பிஎஃப் விட உங்களுக்கு கிடைக்க பெறும் காவி பிஎஃப் வரும் மியூ மடங்கு என்ன போல் நான் எத்தனை கண்டமாக இருக்கும் பிடி என்ற எத்தனை கண்டு இருக்கிறோம் பி சைஏண்டு வந்தது இந்த பிடியில் விட வந்து பி சைஏண்டு வந்தது உடைகளை பாருங்கள் நீங்கள் என்னோட சேர்ந்து செய்யுங்கள் மிக தெளிவாக இருக்கும் பிந்தி மருக செஞ்சு பாருங்கள் காவி பி சய காவி என்ன ஆகவே இந்த நுணுக்கம் இந்த ஐடியா என்னென்றால் இந்த முக்கோணிக்கு வர போகிறோம் இப்போ ஏபிஎஃப் என்ற முக்கோணிக்கு வருவோம் இப்போ 3 கோட்டு துண்டங்களும் காவி சார்பில் தெரியும் இந்த காவி கோட்டலை போட்டு நாங்கள் அந்த விடையை எடுக்கலாம் லெம்டா மியூவை கண்டமென்றால் விகிதம் தெரியும் ஆகவே எழுதுங்கள் இறுதியாக எழுதுங்கள் முக்கோணி ஏபிஎஃப்பில் காவி கூட்டல் விதிப்படி முக்கோணி ஏபிஎஃப்பில் காவி கூட்டல் விதிப்படி என்ன மாதிரி ஏதோ ஒரு காவியை நீங்கள் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்க அது பிரச்சனை இல்லை நான் ஏஎஃப் எடுத்தவங்கட்டா ஏஎஃப் காவி ஏஎஃப் என்ற காவி யாருக்கு சமன் ஏபி சஹ பிஎஃப் ஏபி சஹ பிஎஃப் என்று எழுதப்படும் ஆகவே ஏஎஃப் உங்களுக்கு தெரியும் லெம்டா மடங்கு 5/4 காவியே சக 1/4 காவி பி சமனுக்கங்காட ஏபிக்கு போடுங்கள் காவி ஏ அண்டு சக பிஎஃப்க்கு போடுவோம் மியூ மடங்கு காவி பி மைனஸ் காவி ஏ இப்போ கேட்ட வினா என்னென்றால் பிஎஃப்க்கு எஃப்டி அதாவது மியூவை கண்டமெண்டா போதுமா இருக்கும் என்ன மியூவை கண்டமெண்டா போதும் லெம்டாமெண்டா கண்டு ஒரு ஸ்டடீஸுக்காக வேண்டிய ஒரு நாலேஜுக்கு எடுத்து வச்சுருக்கலாம் ஏதோ பார்ப்போம் அப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம் இது என்ன ஐடியா இப்போ எழுதுங்க வசனம் உண்டு இங்கு காவிகள் ஏக்கமா பி என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற இரு காவிகளாகும் இங்கு காவிகள் ஏக்கமா பி என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற இரு காவிகளாகும் எனவே குணகங்களை சமப்படுத்த அப்போ இருபுறம் நாம் இந்த ஒத்த குணகங்களை சமப்படுத்தும் போது லெம்டா மியூ கணிக்கலாம் என்ன மாதிரி காவி ஏயிட குணகத்தை சமப்படுத்துங்கள் பிளவராம அவதானமாக மொத்தம் எத்தனை காவி இருக்குது இடப்பக்கம் லெம்டா மடங்கு அப்போ 5/4 லெம்டாண்டு இருக்குது சரியா அங்கால பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காவியே சய மியூண்டு இருக்குது சரியா முதலாம் சமன்பாடு எடுக்கலாம் அடுத்து நீங்கள் இன்னும் ஒரு சமன்பாடு தேவை காவி பியை சமப்படுத்துங்கள் காவி பியில குணகத்தை சமப்படுத்துங்க இருபுறமும் உங்களுக்கு எப்படி தெரியும் காவியே காவி பி சமாந்திரமற்ற காவின்னு எப்படி தெரியும் இந்த படத்துல இருக்கு பாருங்க ஏ இங்க இருக்குது பி அங்க இருக்கு சமாந்திரமற்ற காவி அது பூஜ்ஜியமாகவும் இருக்கீல பூஜ்ஜியமா இருந்த உருவமே வந்திருக்கீர அந்த வினாவே இருக்காது அடுத்து நீங்கள் காவி பியை சமப்படுத்துங்கள் 1/4 லெம்டாவா சரியா அங்கால் என்ன மாதிரி மியூ மடங்கு காவி பியா சரியா சொல்றது இப்போ ரெண்டாம் சமன்பாடு இப்போ ரெண்டே சமன்பாடை தீர்த்து ஏதோ ஒரு முறையில் நீங்கள் ஒன்று பிரிச்சிங்கன்னு லெம்டா வெட்டுப்பாடு சமப்படுத்தி மியூவை கண்டிங்கண்டா மியூட பெருமதியை கண்டிங்கண்டால் விடைக்கு போயிருக்கலாம் அப்போ செஞ்சு பாருங்கன்ற விட இருக்குது மியூ சமன் 1/6 வருமா இருக்கும் உங்களோட சமன்பாடு சொல்லி எடுக்கலாம் மியூ சமன் 1/6 வரும் எனவே விடைக்கு வருவோமா ஆகவே எங்கள் மியூ இருக்குது இந்த பிஎஃப்க்கும் பிடிக்கும் உள்ள தொடர்பு ஆகவே பிஎஃப் என்ற காவி சமன் 1/6 மடங்கு பிடி என்ற காவி பிஎஃப் என்ற காவி வந்து மொத்தத்தில் 6 பங்கு 1ல் 6 இப்போ என்ன மாதிரி இது 1 இது 5 அப்படியா இருக்குது மொத்தம் 6 6ல் ஒரு பங்கு தானே பிஎஃப் என்றது பிடியில் 6ல் ஒரு பங்கு தான் பிஎஃப் ஆக என்ன விகிதம் கேட்ட கேள்விக்கு கூட பிஎஃப்க்கு எஃப்டி என்ன பிஎஃப்க்கு எஃப்டி 1/5 படிவ எழுதி முடியுங்கள் ஆகவே பிஎஃப்க்கு எஃப்டி 1/5
அடுத்த கேள்விக்கு 12ஆம் கேள்வி. எழுதுங்கள். அடுத்த 12ஆம் கேள்வியாக OACB என்பது ஒரு இணைகரமாகும். OACB என்பது ஓர் இணைகரமாகும். இங்கு D என்ற புள்ளி AC மீது இங்கு D என்ற புள்ளி AC மீது ADக்கு DC சமன் 2க்கு 1 ஆகுமாறு அமைந்துள்ளது. புள்ளிகள் A, B இன் புள்ளி O பற்றிய தானக்காவிகள் முறையே lambda காவி A, காவி B ஆகும். இங்கு lambda greater than 0 சைவரில் பெரிது. lambda சைவரில் பெரிது. எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் காவி OC ஃபர்ஸ்ட் பார்ட் காவி OC காவி BD OC BD என்பவற்றை காவி A, காவி B, lambda காவி A, காவி B, lambda சார்பில் காண்க. நாங்கள் அதை முடிச்சு போட்டு வருவோம். இந்த 2 பாட்டு இருக்குது, இதை முடிச்சு போட்டு வருவோம். அப்போ மாணவர்களே படத்தை கீறி தகவலை மார்க் பண்ணுவோம். இங்கே OACB ஒரு இணைகரம். இணைகரம்னால் எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்த அமைப்பு நாங்கள் படத்தை காட்டலாம். OACB ஒரு இணைகரமாம். OACB ஓவென்ற புள்ளி நாங்கள் உற்பத்தி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த ஓ பற்றி தான் தானக்காவே சொல்கிறாங்க. அடுத்து என்னென்றால் டி என்ற புள்ளி ஏசியில் இருக்குதான். இந்த ஏசியில் டி என்ற புள்ளி எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏடிக்கு டிசி 2க்கு 1 தான். நம்புகிற மாதிரி படத்தில் குறிக்க வேணும். ஏடி கொஞ்சம் பெருசாக இருக்குது, டிசி சின்னதாக இருக்குது. ஏடிக்கு டிசி இந்த மாதிரி போட்டோம்னா ஏடிக்கு டிசி 2க்கு 1 ஆகிற மாதிரி இருக்குதான். சரியா? இப்போ இந்த மாதிரி தானக்காவிகள் ஓவென்ற புள்ளி பற்றி இதில் தானக்காவி லெம்டா காவியே சொல்லப்பட்டது. நீங்கள் காட்டினா லெம்டா காவியே. அப்புறம் வந்து பி என்ற புள்ளி காவி பி போடலாம். காவி பி இது லெம்டா காவியே என்று தரப்பட்டிருக்குது ஓவென்ற புள்ளி பற்றி. எனவே ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்குறாங்க 2 கேள்வி. காவி ஓசியை காணட்டுமா? இந்த ஓசி என்ற காவியை காணுங்கள். காவி ஏ சார்பா, தரப்பட்ட காவி பி சார்பா, அண்ட் அந்த லெம்டா மாறிலி சார்பா. அடுத்து சொல்கிறாங்க பிடி என்ற காவியும் அதே அமைப்பு நம்ம பார்ப்போம். அப்போ சின்ன பொதுவாக இந்த எந்த ஒரு எக்ஸாம் பேப்பர்லேயும் ஆரம்பப்படி ஒரு காவி கூட்டலாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் படிப்படியாக அதை விருத்தி, இந்த ஹார்ட்னஸ் கொஞ்சம் போகலாம், கடுமையாக இருக்கலாம். ஆகவே ஃபர்ஸ்ட் பார்ட் நான் முடிப்போமா? ஓசியை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓசி என்ற காவி. அப்போ மூளை வட்டம் அது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. உங்களுக்கு தெரியும், இணைகரம் அப்படி சொன்னால் எதிர்பக்கங்கள் சமாந்தரம், சமநீட்ட ஒரே போக்காம எடுத்தீங்கன்னு சொன்னால் இது லெம்டா காவியேண்டா, அதே பக்கம் இதையும் நீங்கள் லெம்டா காவியா சொல்லலாம் தானே. ஆகவே முக்கோணம் ஓபிசிக்கு வந்தீங்கன்றால் ஓசி என்ற காவியை நேரடியாக காவி கூட்டல் விதியை போடலாம். ஆகவே எழுதுவோமா? முக்கோணம் ஓபிசியில் முக்கோணி ஓபிசியில் காவி கூட்டல் விதிப்படி ஓசி என்ற காவியனா ஓசி என்ற காவி எப்படி இருக்கும்னு சொன்னால் ஓபி சக பிசி, ஓபி சக பிசி என்ற காவியாக இருக்கும். அப்போ என்ன வந்துச்சு? ஓபிக்கு போடுங்கள் காவி பி அண்டு
டிசிக்கு போடுங்க லெம்டா காவி ஏண்டு. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய கூட. ஓசி என்ற காவியை கேட்குறாங்க. ஓசி வருகிறது பி சகல் என்று நீ மாறி சொல்லலாம் தேவைப்பட்டா. ஓசி என்ற காவி நாங்கள் ஏஏ முன்னுக்கு சொல்லுவோம். அதெல்லாம் முக்கியமாண்டா இல்லை, ஒரு சம்பிரதாய இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் ஆர்டரில் ஏ முன்னுக்கு இருக்குது தானே. எனவே அப்படி சொல்கிறது அவசியம் என்றால் இல்லை. அப்போ ஓசி கண்டு நீங்கள். எனவே அடுத்த கட்டமாக பிடியை காணுங்கள். அது எங்கே இந்த காவி பிடி என்ற காவியை காணும். இப்போ இந்த காவி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ செஞ்ச வினா என்ன மாதிரி செஞ்சோமோ அதே பாணியில் அந்த ஐடியா நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஏசியை கண்டிங்கண்டா, ஏசி பெருசாக காண்றதுக்கு ஒன்றுமே ஒரு சின்ன பிள்ளைக்கும் விளங்க வேணும். ஏலவருக்கு வந்த புதுசில் இணைகரம் என்றபடியால் இது காவி பி அண்டா, இதுவும் காவி பி தான். நீங்கள் ஏ லெம்டா என்று போட்ட மாதிரி எதிர்பக்கங்கள் சமாந்தரம். என்ன முடிவு? ரெண்டு காவிகள் சமனாக இருக்கிற கண்டிஷன்ஸ் என்ன? அவை சமாந்தரமாக இருக்க வேணும், ஒரே போக்காக இருக்க வேணும், சம பருமனாக இருக்க வேணும். சம பருமன் சமாந்தரம் ஒரே சென்ஸ் ஒரே போக்காக இருந்த காவிகள் சமன். ஆகவே இது நாங்கள் ஏசி என்ற காவிய எப்படி காவி பி என்று சொல்லலாம் இல்லையா? ஆகவே அடுத்த கட்ட நீங்கள் டிசி த காவிய டிசி என்ன மாதிரி மொத்தம் 3 பங்கு எடுத்துக்கொள்றாங்க. இது 2 இது 1. ஆகவே நான் டிசி என்ற காவிய போடட்டா ஒரு சின்ன விகிதம் பற்றி அறிவு பின்ன வடிவம். இந்த டிசி என்ற காவிய போடுவோமா? மொத்தம் 3 பங்குன்னா 3ல் 1 தானே. 3ல் 1 ஏசி, 3ல் 1 ஏசி என்று போடலாம். ஆகவே இதை நீங்கள் மாற்றுங்கள். அதாவது டிசி என்ற காவிய சொல்லலாம், 3ல் 1 ஏசி என்ற காவி பி. இதெல்லாம் ஒரு முன்னாயத்தம். வினாவை நாங்கள் சக்ஸஸாக முடிக்க ஒரு முன்னாயத்தம். இப்போ ஆகவே கேள்விக்கு வாங்க. செகண்ட் அந்த பகுதியில் மற்ற இது பிடி என்ற காவியை கேட்குறாங்க. இந்த காவி பிடியை பார்ப்போம். இந்த முக்கோணிக்கு வருவோமே. நான் எழுதுங்கள் முக்கோணம் பிசிடியில் கேட்டது வந்து காவி பிடி என்று கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எழுவாய் மாற்றுவோம். பிடி என்று ஆரம்பிங்கள். காவி பிடி சமன் என்ன மாதிரி? பிடி என்ற காவி பிசி சக சிடி என்று போடலாம். பிசி என்ற காவி சக சிடி என்ற காவி என்று போடலாம். ஆகவே பிடி என்ற காவி என்ன மாதிரி? பிசி கண்டுறாங்க. பிசி என்ற காவி கொடுத்துருக்குறாங்க லெம்டா காவியே அண்டு லெம்டா காவியே சக சிடி தெரியுமா? டிசி தான் தெரியும். இப்போ பெரிய ஒரு வித்தியாசம் அல்ல. டிசி அண்ட மைனஸால் மாறுபட்டு வரும். அவை மைனஸ் இது போடுங்கள். 1/3 காவி பி அண்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த 2 காவிகளும் தெரியும். ஓசி கண்ட நாங்கள் லெம்டா காவியே சக பி அண்டு. அதே மாதிரி பிடி என்ற காவி இவ்வாறு பெறப்படும். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். எழுதுங்கள். 2 சொல்கிறாங்க லெம்டா எல்லாம் இந்த ஒரு 0 விட பெரிய கணியமாக வருது லெம்டா. சரியா? எழுதுங்க. 2ஆம் பகுதி காவி ஓசி காவி பிடிக்கு செங்குத்தாயின், காவி ஓசி காவி பிடிக்கு செங்குத்தாயின் 3 மட்டு காவியிட வர்க்கம் தரைட்டு லெம்டா வர்க்கம் சக 2 மடங்கு a dot b, a குற்று b, a dot b into lambda சய மட்டு காவி பீட வர்க்கம் சமன் 0 என காட்டுக. தொடர்ந்து நீங்கள் எழுதுங்கள். மட்டு காவியே சமன் மட்டு காவி பி ஆகவும், மட்டு காவியே சமன் மட்டு காவி பி ஆகவும் கோணம் ஏஓபி சமன் π/3 60 பாகை. கோணம் ஏஓபி சமன் π/3 ஆகவும் இருப்பின் லெம்டாவின் பெருமானத்தை காண்க.
அது கணக்கை வாசிக்கும் போது முறையாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்க விளங்கியிருக்கும். இப்போ கேள்வி அப்படி ஒரு வேறு வழிக்கு மாறுது. அதாவது கோணம் தந்திருக்கிறாங்க, விடையும் பாருங்கள் A.B. அப்போ ஒரு எண்ணி பெருக்க பகுதியாக வருது. எங்களோட சிலபஸில் காவி கூட்டல்கள், காவிக்கு ஏற்ற கணிதம், காவிகளின் பெருக்கம் என்ற ஹெடிங் இருக்குது. காவிகளோட பெருக்கம் என்று சொல்லும் போது அங்கே 2 காவிகள் சம்மந்தப்படுகிறது. அதாவது எண்ணி பெருக்கம் என்றும் இருக்குது, காவி பெருக்கம் என்றும் இருக்குது. சிலபஸில் ஆரம்பத்தை தயாரிக்கும் போது அப்படி போடப்பட்டது. ஆனால் காவி பெருக்கம் பெருசாக அறவை கணக்கள் இன்னும் வரையில் ஃபைனல் பேப்பரில் பிரச்சனைகளை முப்பரிமாண சிஸ்டம்ஸ் சிலபஸில் ஒதுக்கிட்டாங்க. IJK இல்லைபடியால். ஆனால் 1-2 வினாக்கள் சின்ன தொட்டு வைக்கிற கணக்கு நான் செஞ்சு காட்டுறேன். பிந்தி வருகிறது எங்களுக்கு அந்த கணக்கை செஞ்சு காட்டுறேன். காவி பெருக்கத்து பிரயோகங்கள் என்ன மாதிரியாண்டு. ஓகே, அப்புறம் செய்யும் பிள்ளைகள் என்ன மாதிரின்னா இந்த பகுதி தந்திருக்கிறாங்கள் 2 காவிகள் BDயும் OCயும் ஒன்று கொண்டு செங்குத்தண்டு. BD இந்த மாதிரி நான் இதே படத்தை எடுத்துக்கொண்டா இந்த மாதிரி என்ன 90 பாவை இந்த மாதிரி காமிச்சா BDயும் OCயும், இந்த OC என்ற மூளை விட்டமும் இந்த BD என்ற இந்த கோடும் கொண்டு கொண்டு செங்குத்து என்று சொல்லப்பட்ட என்ன ஐடியா, அந்த 2 எண்ணி பெருக்கம் செய்யும் போது கொஸ்னோட் என்ன A.B என்றால் மட்டு A மட்டு B cos θ cos 90 0. ஆகவே இந்த BDயும் OCயும் ஒன்று கொண்டு செங்குத்தண்டா காவி OCயும் காவி BDயும் எண்ணி பெருக்க செஞ்சால் 0 காவி வரும். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே OC என்ற காவி தெரியுமா இருக்கும், OC என்ற காவி தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு BD என்ற காவியும் தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டை சக்ஸஸாக முடித்தா தான் செகண்ட் பார்ட்டை ஏதோ ஒரு விடையை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது சரியாக பிள்ளையாக பிந்திய விஷயம். அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சக்ஸஸ் அதை நான் நல்ல முறை நாங்கள் முடிச்சிருக்க வேணும். ஆகவே அதை போடுவோம் OC காவி செங்குத்து BD OC செங்குத்து BD தந்திருக்கிறாங்க. ஆதலால் OC செங்குத்து BD ஆதலால் நீங்கள் போடலாம் OC என்ற காவி டாட் BD என்ற காவி சமன் 0 அல்லது 0 காவி என்று போடலாம். சரியா? OCயும் BD நீங்கள் எண்ணி பெருக்கம் செஞ்சீங்கன்றால் அந்த விட வந்து 0 வரும். ஏன் 0 வருகிறது? cos 90 சம்மந்தப்படப்படியா. எண்ணி பெருக்கம்னா cos 90, அவர் காவி பெருக்கம்னா sin θ சம்மந்தப்படும். இப்போ போடுங்கள் பிள்ளைகள் OCக்கு பதிலாக லெம்டா காவியே சக காவி B டாட் அடுத்து நீங்கள் BDக்கு போடுங்கள் லெம்டா காவியே சய 1/3 காவி B இது 0 காவி அல்ல 0க்கு சமன். இப்போ நீங்கள் 2 அடைப்பை மிக அவதானம் பெருகி கொண்டு போகும்போது முதலாம் விடைக்கு நீங்கள் போகலாம். நான் சென்ற வீடியோ நிறைய அந்த மாதிரி செஞ்சு காட்டிருக்கிறோம், செஞ்சு பார்த்துருக்கிறோம். நீங்கள் மீண்டும் மீட்டி பார்த்துருப்பீங்கள். இந்த மாதிரி பெருக்கி விட்டால் லெம்டா ஏ பெருக்கினா லெம்டா ஒரு எண்ணி தான் ஆனே. அப்போ லெம்டா வர்க்கம், அப்புறம் A.A அண்டா மட்டு ஏட வர்க்கம். இந்த எழுதி காட்டு இன்னொரு முறை. லெம்டா பெருக்கினா லெம்டா வர்க்கம் A.A இங்கே பெருக்கினா சய 1/3 லெம்டா A.B அண்டு வருகிறது. அடுத்து B-ஆல பெருக்குங்கள் சம லெம்டா A.B அண்டு அதை நீங்கள் எழுதலாம் தானே. சக சய 1/3 B.B அண்டு போடலாம். சரியா? சமன் 0. ஆகவே லெம்டா வர்க்கம் என்ன மாதிரி ஒரே காவிகளை எண்ணி பெருக்கம் செய்யும் போது மீண்டும் 2 முறை மட்டியே cos 0 ஒன்று தானே. இப்போ மட்டியேட வர்க்கம் மட்டும் வரும். A.A அண்டா மட்டியேட வர்க்கம் சய 1/3. இப்போ மொத்தமாக நீங்கள் சுருக்குவோமா, மொத்தம் எத்தனை A.B இருக்குது? இங்கே சய 1/3, இங்கே சக ஒரு முறை என்றால் மொத்தம் 3. அப்போ 2 முறை சக 2 முறையா சக 2/3 A.B என்று வருகிறது. A.B into lambda என்று சொல்லலாம். சயர்தியாக 1/3 B.B என்றால் மற்ற பீட வர்க்கம் என்று சொல்லலாம் தானே. சமன் 0. இப்போ எல்லா 3ல பெருக்குங்கள், எல்லா 3ல பெருக்கி பாருங்கள், விட வரும் பாருங்கள் புள்ளில் விட வரும். 3ஆல் பெருக்கும் போது நீங்கள் இந்த விடைக்கு போயிருக்கலாம்.
3 மட்டு ஏ வர்க்கம் லெம்டா வர்க்கம் அப்படியெல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இப்போ அந்த லெம்டா என்ற மாறிலியை கேட்குறாங்க. தொலை செஞ்சு கொண்டு போங்கள். அடுத்த தரவுகளை பிரயோகிங்கள். மட்டு காவியே மட்டு காவி ரெண்டும் சமன் தந்திருக்கிறாங்க. ஏக்கும் பிக்கும் விடப்பட்ட கோணம் 60 பாகையாம். அப்போ என்ன மாதிரிங்க 3 மட்டு ஏண்டே போடுறேன்னா இது மட்டு வர்க்கம் லெம்டா வர்க்கம் சக 2 என்ன ஏ டாட் பி என்றால் எண்ணி பெருக்க வரைவிலக்கணம் மட்டு ஏ மட்டு பி கொஸ் தீட்டாண்ட கொஸ் 60 கொஸ் 5/3 into lambda minus மட்டு பிய ஏன்னு போட்டு நம்ம எல்லாம் சம்மண்டு தந்துருக்குறாங்க. எல்லாம் ஒரே எழுத்துக்கு வேண்டாம் மாற்றுங்கள். எல்லாம் ஒரே எழுத்துக்கு போடுங்க. மட்டு ஏ மட்டு பி எல்லாமே சமனாமே. அப்போ இங்கே அதுக்கு நீங்கள் வெட்டலாம். என்ன இப்போ ஏயும் மட்டு ஏ மட்டு பி பெருக்கி விட்டால் அது மட்டு ஏல வர்க்கம் அல்லது மட்டு பியில் வர்க்கம். இங்கே ஏயும் பியும் சமனாக இருக்குதாம். சரியா? ஆக நீங்கள் இந்த ஏ வர்க்கம் இது ஏ வர்க்கம் இங்கே பி வர்க்கங்கள் வெட்டுப்படும். எல்லாம் ஒரே அளவாக வெட்டுப்படும். என்ன கொஸ் 60க்கும் அரை எண்டு போட்டிங்கண்டா 2 வெட்டுப்படும். உங்களுக்கு ஒரு இருபடி சமன்பாடு லெம்டால பெறப்படும். எவ்வாறு வரும்? 3 லெம்டா வர்க்கம் சக லெம்டா சய 1 சமன் 0 என்று வரும். சரியா? இப்போ எனக்கு காரணிப்படுத்த முடியாமல் இருக்கும். தந்திருக்காங்க லெம்டா வந்து (0 0) 0 அல்லாத ஒரு மாறிலி தந்திருக்கிறாங்க. 0 விட பெரிய உள்ள மாறி தந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த சூத்திரம் போட்டுடுங்க. எக்ஸ் சமன் சய பி ப்ளஸ் ஓ மைனஸ் வர்க்கம் மூலம் பி வர்க்கம் சய 4 ஏசியை போட்டுடுங்கள். சின்ன பிஓஎஸ் ஓலெவல் மேத்ஸ் பாடம் போட்டு நீங்கள் லெம்டா காணலாம். நான் உங்களுக்கு தெரியும் என்ற அடுத்து விடைய போடுறேன். லெம்டா உங்களுக்கு வருமா இருக்கும். சய 1 சக வர்க்க மூலம் 13 கீழ் 6 வரும். ப்ளஸ் ஓ மைனஸ் தான் வர வேண்டியது. ஆனால் சய எடுக்க இல்லாது லெம்டா பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை போட்டு நீங்கள் விடைக்கு போகலாம். இதோட 12ஆம் கேள்வி. அப்போ அடுத்த வினாக்கு போவோம். அப்படியே எழுதுங்க. அடுத்து 13ஆம் கேள்வி. அடுத்த வினா இதில் அநேகமாக 90% வினாக்கள் நீங்கள் முன்கூட்டி அறியாத வினாக்களாகத்தான் இருக்கலாம் அப்படி நான் நினைக்கிறேன். பரவாயில்ல. நாங்கள் இதை சிங்கள மீடியம் அந்த பக்கம் செய்கிற வினாக்கள் கூட தமிழ் மொழியில் போயிடுச்சு மிச்ச மாதிரி தான் இருக்கும். எனவே நீ கூட பயன்பாட்டை பெறலாம். எழுதுங்கள். வளமையான குறியீட்டில் அடுத்த வினா வளமையான குறியீட்டில் ஓ என்ற உற்பத்தி குறித்து புள்ளிகள் P, Q இனது தானக்காவிகள் முறையே இதில் போடுங்கள். 2 காவியை சக 3J 5I சக J. ஓ என்ற உற்பத்தி குறித்து வளமையான குறியீட்டில் சொன்னாங்க. IJ எல்லாம் உங்களுக்கு தெரியும். I அண்டா எக்ஸ் அச்சு வழியாக கிடைத்திசை வழியாக அழகு காவி, Y என்பது அதுக்கு செங்குத்தாக உள்ள அந்த J என்ற காவியாக இருக்கும். சரியா? அப்போ ஓ என்ற உற்பத்தி பற்றி P, Q'ட அழகு காவியல் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து எழுதுங்கள். கேபிட்டல் R என்ற புள்ளியானது Pயினோடு செல்லும் ஒரு நேர்கோட்டிலே உள்ளது. Pயினோடு செல்லும் R என்ற புள்ளியானது Pயினோடு செல்லும் ஒரு நேர்கோட்டிலே உள்ளதோடு PR காவி தர OQ காவி சமன் 0 காவியாகும். இந்த P என்ற புள்ளி R என்ற புள்ளி விவரிக்கிறாங்க. சரியா? R என்ற புள்ளியானது Pயினோடு செல்லும் ஒரு நேர்கோட்டு வழியே
காவி பிஆர் தர காவி ஓக்யூ சமன் பூஜ்ஜிய காவி ஆகுமாறு உள்ளது. அதுதான் அந்த ஐடியா. அந்த ஆர் என்ற புள்ளி விவரிக்கப்படுகிறது. சரியா? எழுதும் கேள்வி. காவி ஓஆர் சமன் காவி ஓஆர் சமன் காவி ஓஆர் சமன் 2 சக 5 lambda 2 சக 5 lambda into காவி I சக 3 சக lambda into காவி J என காட்டுக. இங்கு lambda ஒரு மெய் மாறிலி. இங்கு lambda ஒரு மெய் மாறிலி. இங்கு lambda ஒரு மெய்யான மாறிலி. அடுத்த கேள்வி எழுதிடுவோம். மேலும் OR OQக்கு செங்குத்தாயின் லெம்டாவின் பெருமானத்தை காண்க. மேலும் OR OQக்கு செங்குத்தாயின் லெம்டாவின் பெருமானத்தை காண்க. அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணி போட்டு வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிஞ்சு என்ன படியோட ஒப்பிட்டு பாருங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ இங்கே P,Qட 2 புள்ளிகளில் தானக்காவி கொடுத்துருக்குறாங்க. அது சரி, வழக்கம் போல தான் இருக்குது. இனி ஓவென்ற புள்ளி பற்றி தான் PQ சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆர் என்ற புதிய ஒரு புள்ளி வருகிறது. படத்தில் எல்லாமே படம் இல்லாமல் காவிகள் வரையிடாது. ஜோமெட்ரி படம் தானே இதுவும். அதை காட்டுவோம், படத்தை காட்டுவோம். நான் அந்த ஓவென்ற புள்ளியை போடுறேன். ஓவென்ற புள்ளி இது ஓ பட்டு PQ ஒரு P இந்த மாதிரி காட்டுறேன். பீர தானக்காவி கொடுத்துருக்குறாங்க. 2 காவி I சக 3 காவி J எடுத்தரப்பட்டிருக்குது. அடுத்து Q சும்மா கீழும் PQ நீங்கள் ஒரு தளத்தில் காட்டுங்கள் என்ன மாதிரியான. இந்த மாதிரி Qவை காட்டினால் அதை கொடுத்துருக்குறாங்க. 5 காவி I சக காவி J. Pயும் Qவும் தரப்பட்ட 2 காவிகள். அது இவ்வாறு இருக்குது. இப்போ புதிய ஒரு ஆர் என்ற புள்ளி வருகிறது. ஆர் என்ற புள்ளி எவ்வாறு என்றால் இந்த தரவு தந்திருக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். காவி பெருக்கம் பாருங்க. 2 காவிகளை பெருக்கினா 0 வந்திருக்குது. இந்த சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஆர் என்ற புதிய புள்ளி இருக்குது. இது அப்படி இருக்கட்டும். நீங்கள் நிறைய புலமையாக இருப்பீங்க எண்ணி பெருக்கத்தில். காவி பெருக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். A, B என்ற 2 காவிகள்கிட்ட காவி பெருக்கத்தை வரையறுக்க என்ற ஒரு கேள்வி. அப்போ என்ன மாதிரி சொன்னா பாருங்க. ஒரு கோட்டில் காவி A, இது காவி B, இது கோணது தீட்டா என்று சொல்லுவோம். காவி A, காவி B, தீட்டாண்டு தரப்பட்டு உங்களுக்கு தெரியும். நிறைய ஃபார்மாக இருப்பீங்க, நிறைய பரிச்சயமாக இருப்பீங்க. எண்ணி பெருக்கம் A.B மட்டி A மட்டி B cos தீட்டா. காவி பெருக்கம்னு சொன்னால் இந்த தர அடையாளமே போடப்படும். குற்று பெருக்கம் டொட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். டொட் ப்ராடக்ட் தித் குணித்திய டொட் ஒன்று வைக்கிறது. அது cos தீட்டா. இந்த பெருக்கம் தர அடையாளம் போட்டால் அதுதான் காவி பெருக்கம். சரியா? அதை நாங்கள் எப்படி எழுதுறேன்னு சொன்னால் காவி A தர காவி B என்று தான் எழுத வேணும். அது டொட்டண்டு போடையில் அங்கே சைன் கொசை போய் அங்கேயும் தர போடவும் மேலாது. இப்போ நாங்கள் எப்படி எழுத வரைவிலக்கணம் என்னென்னு சொன்னால் மட்டு காவி A மட்டு காவி B சைன் தீட்டா என்று வரலாம். காவி பெருக்கம் இதை நோட் பண்ணிக்கோங்க மாணவர்களே. காவி பெருக்கத்தை சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் வரையிலக்கணம் மட்டும் A cross B சொல்லலாம் இங்கிலீஷில். A cross B அது A.B அண்டு இது A cross தான். cross ஒன்று போடுற மாதிரி பெருக்கம். மட்டி A மட்டி B சைன் தீட்டா தான் இங்கே வரும். அங்கே cos தீட்டா வந்தது எண்ணி பெருக்கத்தில். இது மட்டுமல்ல, அதோட ஒரு எண் என்ற காவி ஒன்றும் காட்ட வேணும். இப்போ உங்களுக்கு இந்த எண் என்ற காவியை பற்றி விளக்கம் ஒன்று தேவை. இந்த எண் என்ற காவி என்னன்னு சொன்னால் ஒரு அழகு காவி. இங்கே எண் என்பது ஒரு அழகு காவியாக இருக்கும். ஆகவே
எண்ணின் பருமன் என்னவா இருக்கும்? ஒண்டா இருக்கும். எண்ணின் பருமன் வந்து ஒண்டா இருக்க வேணும். காரணம் அது அழகு காவி. அந்த எண்ணென்ற காவி எப்படி இருக்குன்னு விவரிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஏய பி நோக்கி சுற்றும் போதும் இந்த மேக்னட்டிசம் காந்தவியல் படிச்ச ஃபிசிக்ஸில் அப்படி இருக்கும். இந்த ஓயில் இருந்து இருக்கிற அந்த இடக்கை விதி யார் கண்டுபிடிச்சது? ஃப்ளெமிங்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அது சுற்றும் போது மின் அடர்த்தி அப்படி காந்த புயமெல்லாம் இருந்திருக்கும். அப்போ சுற்றுற அந்த ஸ்க்ரூ அந்த திருகாணி சுற்றுற திசை, அந்த ஐடியாஸ் தான் இங்கே. நீங்கள் ஏய பி நோக்கி சுற்றும் போது திருகாணி அந்த ஸ்க்ரூ சுற்றுற அந்த திசையில் உள்ள அழகு காவி தான் நாங்கள் என்னன்னு சொல்கிறது. இந்த விளக்கம் மட்டும் புதிய சிலபஸ் படி போதும். முந்தைய நாங்கள் படிக்கிற காலத்தில் தனி கணக்கு, காவி பெருக்கம் தனி கேள்வி, எண்ணி பெருக்கம். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் படிக்கிற காலத்தில் மொத்தம் 12 கணக்கு வருமே, 6 கணக்கு தான் செய்ய வேணும். காவியில் 3 கணக்கு வரும், ஆர்க்கிமிடிஸ் நீர்நிலையில் 3 கணக்கு வரும். அந்த ஆள் செஞ்சாலே ஃபேக்கல்ட்டி நாங்கள் போகலாம். இப்போ அப்படி இந்த அமைப்பில் இருக்குது. அவள் இப்போ சிலபஸ் மிச்சம் குறைச்சி காவி பெருக்கம் அறவே இல்லைன்ற மாதிரி தான் இருந்தாலும் சில 1-2 ஐடியாஸ் வரலாம். நல்ல ஒரு கீழ் செஞ்சு பார்ப்போம் இதை நாங்கள். அப்போ இதுதான் காவி பெருக்க விதி. சரியா? காவி பெருக்கம்ல எப்படி தான் இருக்கும். இங்கே என்ன என்பது என்ன மாதிரி ஏ, பியின் தளத்தில் உள்ள ஏய பி நோக்கி திருகும் போது அந்த திசையில் செலுத்தப்படும் அழகு காவி ஆகும். நீங்கள் அதை பிந்தி வடிவாக என் வாய்ஸை கேட்டு வடிவை நோட் பண்ணி ஒரு ஐடியாஸுக்கு, இந்த ஒரு நாலேஜுக்கு, அறிவுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். இப்போ 2 காவிகள் பெருக்க 0 வந்தால் இப்போ இன்னும் விளக்கம் சொல்ல போகிறேன். இப்போ ஒருக்கா A.Bயோட சேர்த்து படிப்போம். என்ன A.B என்ற மட்டு காவி B cos θ. அப்போ அது 0 இருந்தால் என்ன முடிவு? தியரி கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அந்த A.B 0 இருந்தால் என்ன முடிவு? 3 முடிவு இருக்குது. மட்டு காவியே 0 இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் காவியே 0 இருக்கும். அல்லது மட்டு காவி B 0 இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் காவி B 0 இருக்கும். அல்லது cos θ 0 இருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் θ 90 பாகையாக இருக்கும். கொண்டு சென்றது நிறைய நாங்கள் அதுதான் பயன்படுத்தோம். cos θ 90 தான் பயன்படுத்தோம். அதே மாதிரி இங்கே சொல்லுங்க பார்ப்போம். A cross B 0 ஆண்டா. இப்போ நிறைய கணியங்கள் பெருக்கப்பட்டு 0 என்ன முடிவு? மட்டு காவியே 0, அதாவது A 0 இருக்கலாம். அல்லது மட்டு காவி B 0 இருக்கலாம். அல்லது sin θ 0, ஆகவே θ 0 இருக்கலாம். கோணம் 0 இருக்கு. அங்கே 90 இருந்தால் தான் இங்கே 0 இருக்கும். அல்லது அழகு இது வந்து 0 இருக்கணும். ஆனால் அழகு காவிகள் 0 இருக்கிறாது. அதோட பருமன் எப்போதும் ஒன்று தானே. ஆகவே இந்த முக்கியமான முடிவு sin θ 0 இருக்கும். என்ன sin θ 0 θ 0 அல்லது பை அப்படியே 180 பாகை நிறைய சொல்லிக்கொண்டு போகலாமே. இந்த ஜென்ரல் சொல்யூஷன் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் நிறைய கோணங்கள் வரும். இப்போ θ 0 வச்சுக்கொண்டா அந்த 2 காவிகளும் ஒன்றோடு ஒன்று பொருந்தும். அல்ல சமாந்தரமாக இருக்கும். நல்ல சமாந்தரமாக இருக்கும். இங்கு பாருங்கள், அந்த புதிய ஒரு புள்ளி என்ன புள்ளி? புதிய ஒரு புள்ளி சொல்றாங்க. R என்ற புள்ளி இந்த சமன்பாட்டை திருப்திப்படுத்துற மாதிரி PR என்ற காவியையும் OQ என்ற காவியையும் எண்ணி பெருக்கம் காவி பெருக்கம் செஞ்சா 0 வருகுதாம். அது விளக்கம் நல்லா கொஞ்சம் யோசனையோட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த PRம் OQம் சமாந்தர காவிகளாக இருக்க வேணும். சமாந்தர காவிகளாக இருக்கணும். ஏன்னா OQ உங்களுக்கு தெரியும், இப்போ R தான் தெரியாது. அது ஓரளவு தந்திருக்கிறாங்க. பியுக்கால போல நேர்கோட்டை இருக்குதுண்டு. ஆகவே இந்த கோட்டில் வரும்னு சொன்னால் 0 இருக்க வேணுமே. ஆகவே ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கணும். அந்த சின்ன ஒரு துளித்தான் காவி பெருக்கம் பெற்று இந்த வினால தேவைப்படுகிறது. அப்போ கீழே எழுதுங்கள் மாணவர்களே. காவி PR தர காவி OQ சமன் 0 காவியாதலால் அதாவது இவ்விரு காவிகளின் காவி பெருக்கம் 0 ஆதலால், விளக்கம் மெருகூட்டி சொல்றேன்னா, அதாவது இவ்விரு காவிகளின் காவி பெருக்கம் 0 ஆதலால் இவ்விரு காவிகளும் சமாந்தரமாக இருத்தல் வேண்டும். இவ்விரு காவிகளும் சமாந்தரமாக இருத்தல் வேண்டும். ஆகவே
காவி பிஆர் காவி ஓக்யூக்கு சமாந்தரமாகும். காவி பிஆர் காவி ஓக்யூவுக்கு சமாந்தரமாகும். ரெண்டும் சமாந்தரமா இருக்கும். சரியா? அப்போ நான் சொல்லட்ட கையோட பிஆர் தான் பிந்தி கேட்குறாங்களே, ஓஆரை கேட்குறாங்க. அப்போ கொஞ்சம் பின்னுக்கு இங்கே படித்த தியரி படிப்பு வச்சு பாருங்கள். ஒரு ஒன்றுக்கொண்டு சமாந்தர காவி. கடைசியாக ஒரு ட்ரபோசியம், இந்த சரிவ கணக்கு நாங்கள் செஞ்சோம். காவியே தரப்பட்டது எதிர் திசை 2 காவியாக இருந்துச்சுன்னா அதை போல் 2 மடங்கு அல்ல 5 மடங்கு அல்ல 10 மடங்கு அப்படி ஏதோ இருந்திருக்கலாம். ஆகவே நான் பிஆரை சொல்லட்டா இதை போல ஒரு அல்ஃபா மடங்குன்னு சொல்லுவோமா? கையோடு எழுதுங்க. ஆகவே பிஆர் என்ற காவியம் சமன் அல்ஃபா மடங்கு ஓக்யூ எனலாம் அல்ல எங்க என்று உங்களோட தமிழில் நீங்கள் எழுதி வைக்கலாம். ரைட். ஆகவே உங்களுக்கு பிஆர் என்ற காவி எழுதி முடிப்போமா? பிஆர் என்ற காவி நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வரணும். பிஆர் சமன் அல்ஃபா ஓக்யூக்கு போடட்டா 5 காவி ஐ சக காவி ஜே 2. இனி பழைய விஷயம் தான். இப்போ கடைசியாக ஓஆரை கேட்குறாங்க. லெம்டாவுண்டு தரப்பட்டது. நான் அல்ஃபாண்டு போட்டேன். என்ன மாதிரின்னு பார்ப்போம். இப்போ எப்படி நீங்கள் ஓஆரை காண போறீங்கள்? இந்த முக்கோணி எடுப்பட்டுமா? இந்த முக்கோணி நீங்கள் எடுங்க. இந்த முக்கோணி ஓபிஆரை பயன்படுத்துங்கள். ஓபி தெரியும், பிஆரும் தெரியும். காவி கூட்டல்ல நாங்கள் ஓஆரை பார்ப்போம். அப்போ எழுதுங்கள். முக்கோணி ஓபிஆரில் காவி கூட்டல் விதிப்படி, முக்கோணி ஓபிஆரில் காவி கூட்டல் விதிப்படி என்ன சொல்ல போறீங்க? ஓஆர் சமன் காவி ஓஆர் சமன் காவி ஓபி சக பிஆர் போடுங்க. விடைய போடுங்க. ஓபி இதில் இருக்குது 2i சக 3j பிஆருக்கு போடுங்கள். அல்ஃபா தர 5 காவியே சக ஜே என்று போடலாமா? இப்போ நீங்கள் ஐட குணகங்கள் வேறையா ஜே வேறு எப்பொழுது அப்படி எழுதி படவுங்கள். அப்போ என்ன மாதிரி மொத்தம் என்ன ஐ வரப்போகுது? ஓஆர் என்ற காவியை போடுவோமா? மொத்தம் எத்தனை ஐ இருக்குது? 2 சக 5 அல்ஃபாவா இவ்வளவு காவி ஐ என்று வருகிறது. மொத்த ஜேய பாருங்கள். என்ன மாதிரி 3 சக அல்ஃபா அப்படியா பாருங்க, செக் பண்ணி பாருங்கள். 3 சக அல்ஃபா இன்டு ஜே என்று நான் போட்டு அல்ஃபா சார்பை நீங்கள் பீட்டா போட்டுக்கலாம். லெம்டா போடுறதான் நீங்கள் தெரியாது எப்படி லெம்டா வரும்னு சொல்லி ஏதாவது எழுத்துக்களை போடுங்கள். இப்போ பாருங்கள் அவங்க ஓஆர் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். ஓஆர் என்ற காவியை பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன முடிவுக்கு வர? நாம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். லெம்டா வந்த இடத்துல நான் அல்ஃபா போட்டு இருக்கிறேன். ஆகவே எங்களோட அல்ஃபாவும் அவங்களோட லெம்டாவும் சமன். ஆகவே அல்ஃபா சமன் லெம்டா. ஃபஸ்ட் பார்ட்டை காட்டின மாதிரி தானே. ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு அறிவை நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு விளங்குறேன். இந்த மெத்தட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இந்த சொல்லப்பட்ட விஷயத்தில். ரைட். இப்போ நாங்கள் லெம்டாட பெருமதியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லெம்டா ஒரு மாறடி. எப்படி காணட்டுமா? என்ன தரவு இருக்குது? என்னவாம்? ஓஆரும் ஓக்கியும் செங்குத்தான். ஓஆர் மாணவனுக்கு ஓஆர் தெரியும். அதோட வேறு என்னவாம்? ஓக்யூ என்ன? ஓஆரும் செங்குத்தான். பிந்தி சொல்கிறாங்க. பிந்தி கணக்கு வேறு மாதிரி மாறுது. ஓஆர் என்ற கோணம் இது அப்போ இது மாதிரி வந்திருக்குமா இருக்கும். ஏதோ இதோட 90 பாகை, இது 90 தந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு படிப்பிக்கலாம். என்ன மாதிரி செங்குத்துன்னு சொன்னால் அதுகிட்ட எண்ணிப்பெருக்கம் 0 போட்டு லெம்டாவை காணுங்க. அப்படி எழுதலாம். ஓஆர் செங்குத்து ஓக்யூ ஆதலால் என்ன முடிவுக்கு வருவீங்கள்? காவி ஓக்யூட எண்ணி பெருக்கம் 0. மாணவனுக்கு ஓஆர் தெரியும். 2 சக 5 லெம்டா
இன்டு காவி ஐ சக 3 சக லெம்டா இன்டு காவி ஜே. சரியா? இதுதான் ஓஆர். அப்புறம் ஓக்யூ தரப்பட்ட டாட் 5i சக ஜே இல்லையா? அப்படித்தானே சமன் 0. இப்போ நிறைய கணக்கு நான் காட்டுது பெருக்கம் செஞ்சேன். நாங்கள் அப்போ இந்த வீடியோக்குள்ளே செஞ்சோம். ஐயும் ஐயும் பெருக்குங்க உண்டு, ஐயும் ஐயும் பெருக்கி விட்டா உண்டு, ஜேயும் ஜேயும் பெருக்கி விட்டா உண்டு. இது பெருக்கைக்குள்ள 5 உடன் 2 சக 5 லெம்டா. சரியா? இங்கே பெருக்கிங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி 3 சக லெம்டா சமன் 0. ஆக இங்கே 13 சமன் என்ன மாதிரி 25 சய 26 லெம்டா. செக் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ லெம்டா சயவுல வருகுதா? அப்படியா? சய அறையா? செக் பண்ணி பாருங்கள். லெம்டா வந்து சய அறையண்டு வருகுது. இதுதான் அந்த வினா. சரியா? நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன். மீண்டும் ரிப்பீட் பண்ணிப்பாரு. இது போன்று வருமா இருந்தால் நீங்கள் டக்குன்னு செய்யலாம். குயிக்காக மிக இலகுவாக குறுகிய நேரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே இது போன்ற ஐடியாக்கள் கண்டபடியால் எழுதுங்க. அடுத்து 14ஆம் கேள்வியோடு செய்வோம். 15 வினாக்கள் செய்ய ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். எழுதுங்க 14ஆவது கேள்வி. ஏபிசி என்பது சமபக்க முக்கோணியாகும். ஏபி இப்படி போடலாம். ஏபிசி என்னும் ஒரு சமபக்க முக்கோணியில் ஏபிசி என்னும் ஒரு சமபக்க முக்கோணியில் ஏபிசி என்னும் ஒரு சமபக்க முக்கோணியில் காவி ஏபி சமன் லெம்டா காவி ஐ. காவி ஏபி சமன் லெம்டா காவி ஐ ஆகும். காவி பிசிஐ எக்ஸ் காவி ஐ சக y காவி ஜே எனும் வடிவில் தருக. எக்ஸ் காவி ஐ சக y காவி ஜே எனும் வடிவில் தருக. இங்கு x, y துணியப்பட வேண்டிய மாறிலிகள். இங்கு x, y துணியப்பட வேண்டிய மாறிலிகள். இதுதான் வினா. சின்ன வினா பார்க்க சின்ன வினா. உண்மையில சின்ன வினா தான். சம்டைம்ஸ் இது கூட எங்களை செய்ய முடியாது. நாங்கள் பெரிய வினாக்கள் அடிக்கடி நிறைய நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பெரிய எங்களுக்கு கொஞ்சம் தாங்க அதை மனப்பான்மை இருக்குது. பெரிய பந்தியாக இருந்தால் தான் நல்ல வினாக்கள். அப்படிப்பட்ட மனப்பான்மையில் போகும்போது அதுகளுக்கு தான் மிச்சம் ஆசையாக இருக்கும். அதுதான் சூப்பர் வினான்னு சொல்லுவோம். சின்ன வினாக்கள் நாங்கள் நெக்லெக்ட் பண்ண புறக்கணிக்கிறோம். அதனால் இது உங்களுக்கு பெரிய கஷ்டமான வினாவை கூட இருந்திருக்கலாம். அந்த பெரிய பந்தி வினாவை கூட இது மிக கஷ்டமானவர்களும் உங்களுக்குள்ள இங்கே இருக்கலாம். இதை பார்ப்போம். ட்ரை பண்ணுப்பாங்க. ஃபுல் ஸ்டாப் பண்ணி போட்டு வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கோணி ஏபிசி சமபக்க முக்கோணி. இப்போ எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கிறது. எல்லா கோணங்களும் 60 பாகையாகவும் இருக்கும். என்ன எல்லாம் சமன், எல்லாம் தந்திருக்கிறாங்க. ஏபி என்ற காவி லெம்டா ஐ என்றா. அப்போ உண்மையாக நாங்கள் கிடை திசை வழியாகவே ஏபி அப்போ எங்க எக்ஸ் அச்சிலேயே அந்த படத்தை கீழே மாதிரி தான் கீழே இருக்கிறேன். ஐ என்ற சார்பாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியுமா ஒரு காவிட பருமன். அப்போ ஏபியிட பருமன் எப்படி இருக்கும்? ஏபி என்ற காவிட பருமன் எப்படி சொல்றது? லெம்டா ஐட பருமன் தானே. ஐ என்ற வளமையான அழகு காவி ஐ தானே. அட பருமன் என்றால் ஒரு அழகு. அப்போ லெம்டாவா? அப்போ லெம்டாட பருமன் தான் அது. ஏபி என்ற காவிட விட லெம்டாட பருமன் லெம்டான்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏபியிட விட வந்து லெம்டா. நீளத்தில் வந்து லெம்டா. ஆகவே இங்கே 3 பக்கங்களும் சமபக்கம் என்றபடியால் என்ன காவி இந்த முக்கோண சுற்றளவு என்ன 3 லெம்டா. 3 சமன் தானே. அதில் கோணமெல்லாம் 60 பாயாக இருக்கும். இப்போ என்ன கேள்வி என்றா பிசி என்ற காவியை கேட்குறாங்க. இதை கொடுத்துருக்குறாங்க லெம்டா காவி ஐ. அப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி நினைக்கிற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய வினாவாக கூட இருந்திருக்கலாம். அப்போ இது இந்த காவியை மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு புள்ள போடுது, அந்த காவியும் லெம்டா ஐண்டு போடுது. பிசி என்ற காவியும் லெம்டா ஐ. ஏன் அப்படி? சமபக்க முக்கோணம் தானே. அப்புறம் டீச்சர் அப்படி கற்பிப்பாராக இருந்தால் கொஞ்சம் நிறைய பெரிய கிளாஸ்கள் நம்மளோட கிளாஸ் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து இருக்குது. வாத்தி என்ன சொல்கிறாரு புள்ளையில அவங்கள ஆமான்னு போயிடுவாங்க. அப்போ மாணவர்களே சமபக்க முக்கோணியாகும். எனவே 3 காவிகளும் சமனாகும். இது லெம்டா ஐ. எனவே பிசியும் லெம்டா ஐ ஆகும்.
ரெண்டா எல்லாரும் மோமோம்னு அப்படி போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த என்ன சொல்கிறது, நாங்கள் அந்த விருத்த பக்ஷ அந்த எதிர்த்து கதைப்பாங்க. அது எப்படி சமனாக வரலாம், எப்போ காவி சமனாக இருக்கும், சமாந்தர காவியாக இருக்கணுமே, சமபருமனாக இருக்கணுமே, ஒரே போக்காக இருக்கணுமே, இது இணைகரம் இல்லையே, முக்கோணத்தில் பக்கங்கள் சமாந்தரமாக வருமா, வராதே. ஆகவே சும்மா நாங்கள் மோட்டுவாங்களை கதைக்கிறாது எல்லாம் சமண்டு போட்டு அப்போ அங்கே ஒரு கேள்வி ஒன்றே இல்லை. 2 வரியில் ஒரு வரியிலே விடையை போட்டுருவான் மாணவன். பிசிஎல் எம்டாயின்னு சொல்லிடுவான். காரணம் சமப்பக்கம், அவன்ட விளக்கம், அவன்ட அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் சமப்பக்கம் முக்கோணம். அது சுத்த சூனியமாக இருக்கும், பிழையாக இருக்கும். காரணம் காவி பற்றி அறிவே இல்லாத காரணமாக இருக்கலாம். அல்லது நிறைய படித்தேன், சம்டைம்ஸ் அந்த ஐடியாஸ் டக்குன்னு அந்த யானைக்கும் அடி சறுக்கும்ன்ற மாதிரி நாங்கள் அதை புறக்கணிக்கிறபடியால் சின்ன கவனையின பிழையால் அப்படி சொல்லிட்டு வீட்டில் வந்து அழ வேண்டி வரும். ஆஃப்டர் எக்ஸாம் நான் சொல்கிறேன், அதை முறையாக நுணுக்கமாக படிப்போம். சரி பாருங்கள் என்ன மாதிரின்னு சொன்னால், இந்த பிசி என்ற காவியை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டி வரும். அப்போ எல்லாமே லெம்டா பரும, அதில் சந்தேகம் இல்லை, எல்லாம் லெம்டா பருமனாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு அமைப்பொண்டு போட போகிறேன். ஒரு சமப்பக்க முக்கோணம், நீங்கள் பேசிக் ஓயிலில் கூட படிச்சுட்டு ஜோமெட்ரி பாடத்தில் சமப்பக்க முக்கோணத்தில் இங்கேருந்து செங்குத்தொண்டு வரைஞ்சால் அது எதிர்பக்கத்தை 2ஆ பிரிக்கும், அந்த உச்சி கோணத்தை கூட 2ஆ இருக்கூறிடும். அப்படிலாம் நிறைய இருக்குது தானே. நான் இது ஒரு எம்எண்டு போடட்டா புள்ளியில் அப்படி போடுங்க படத்தில், ஒரு எம்என்ற புள்ளியாக காட்டேன். சரியா? இப்போ என்ன ஐடியாண்டா, இதை சிஎம் என்பது எப்படிப்பட்டதுண்டா, ஏபி என்ற கோட்டுக்கு செங்குத்தான கோடு. அதோட சின்ன பிரைமரி கிளாஸ் வேலை ஓ லெவல் வச்சுக்கொள்வோமே. இப்போ காவியில் வந்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு எங்களோட பாடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், இது ஐ என்ற காவியாக உள்ளபடியால், இந்த ஏபி என்ற கிடை அச்சா எக்ஸ் அச்சா உள்ளபடியால், அது அழகு காவி ஐயா உள்ளபடியால், அதுக்கு செங்குத்தா போகிற அந்த காவி ஜே என்ற காவியாக இருக்குது. பாருங்க, வைஜே. இப்போ மாணவன் யோசிப்பேன் எப்படி ஜேயை கொண்டு வர்றது. அப்போ இதுக்கு செங்குத்தான காவியாக தான் அந்த சிஎம் இருக்க வேணும். ஆகவே சிஎம் என்பது ஜே என்ற காவியால் எழுதப்படலாம். இப்போ நீங்கள் தியரி கிளாஸில் படிச்சிருப்பீங்க, எந்த ஒரு காவியையும் எப்படி எழுதுவது, அந்த காவியின் பருமன் தர அந்த திசையில் உள்ள அழகு காவியால் காட்ட வேணும். பெரியாடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு காவியையும் எவ்வாறு எழுதுவது விஷயம் தெரியாட்டி, அந்த காவி எழுத தெரியாட்டி, அக்காவியின் பருமன் தர அக்காவியின் திசையில் உள்ள அழகு காவி, ஒரு குறித்த காவி சமன் அக்காவியின் பருமன் தர அக்காவியின் திசையில் உள்ள அழகு காவியால் காட்டலாம். ஆக நான் சிஎம் என்ற எம்சியோ சிஎம் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், நான் எம்சி என்ற காவியை எழுதலாம். சரியா? அடுத்து என்ன கேட்குறாங்க, பிசி என்ற காவி தானே கேட்குறாங்க. மாணவனுக்கு இந்த ஏபி தந்து இருக்கிறாங்க, நடுப்புள்ளி தானே. அப்போ ஏஎம் என்பது அரைவாசி காவி, அரை காவியம், எம்பியும் அரைவாசி காவி. மாணவனுக்கு எம்பியும் ஏயும் தெரியும், எம்சியும் கண்டு இருப்பான், அவன் பிசியை கண்டுருவான். அதுதான் இந்த ஸ்டெப்ஸ் படிமுறைகள். நான் வாயால சொன்னதை இப்போ கையால் நாங்கள் எழுதுவோம். அப்போ இந்த அமைப்பை காட்டுங்க மாணவர்களே. இப்போ நான் இந்த எம்சியை காண போகிறேன். இந்த முக்கோணம் இதை போட சிஎம்பின்னு சொல்லட்டா, முக்கோணம் சிஎம்பியில் எம்சியை காணுங்க. என்ன போடுறது நீங்கள், அந்த எல்லாமே சமணம், எல்லாமே சம பருமனாக இருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பக்கம் செம்பக்கம் அப்படி சொன்னால் டக்குன்னு போடலாம். சைன் தானே செஞ்சே காட்டுன்னு கொஞ்சம் விளக்கம். சம்டைம் நாங்கள் எங்களை அறியாமல் பழைய சின்ன சின்ன விஷயங்களை பிழை விட்டுருவோம். என்ன சைன் 60 என்றால் எம்சியா கீழே வந்து செம்பக்கம் லெம்டா தானே. சரியா சொல்றது? ஆக உங்களுக்கு எம்சியில் விட வரும் லெம்டா √3/2 எம்சியில் விடையே கண்டாச்சு. அப்போ நான் இப்போ எம்சி திசையில் உள்ள காவி எழுத போகிறேன். அப்போ கீழே எழுதுங்க வசனத்தை, தமிழ் வசனத்தை எழுதுங்கள். ஆகவே காவி எம்சியானது, ஆகவே காவி எம்சியானது √3/2 lambda into j என எழுதப்படும். விளங்கி எழுதி காட்டுங்கள். இந்த கணக்கு ஓய பொழுதில் நிறைய வினாக்கள் நீங்கள் செய்ய வேண்டி வரும். பெந்தி இப்போ காவி எம்சி சமன் அந்த காவிட பருமன் தர அந்த திசையில் உள்ள அழகு காவி தானே. அப்போ நாங்கள் எம்சியை இவ்வாறு காட்டலாம். சரி, நாங்கள் எம்சியை இவ்வாறு காட்டலாம். ஆகவே மாணவர்களே, இப்போ எம்சிக்கு வந்துட்டீங்கள். உங்களுக்கு அதே சொல்லுவோம். அடுத்து எழுதுங்க. அடுத்து எம் என்பது ஏபி நடுப்புள்ளியாகும்,
எம் என்பது ஏபியின் நடுப்புள்ளியாகும். எம் என்பது ஏபிஏ நடுப்புள்ளி. அவங்க சொல்ல வினாலக்காரங்க நான் தான் எம் என்று போட்டேன். செங்குத்து வரைஞ்சா ரெண்டா பிரிக்கும் தானே. ஆகவே ஏஎம் என்பது ஏபிட அரைவாசி என்றால் எப்படி காவில சொல்ல போறீங்கள்? ஏஎம் என்ற காவி அரை தர லெம்டாயா? சரியா சொல்றது ஒழுங்கா பார்த்துக்கோங்க. அரை தர லெம்டாயின்னு சொல்லலாம் தானே. ஓகே, இப்போ கேட்ட கேள்வி என்ன? பிசியை காணும். இப்போ மாணவர்களே மாணவிகளே இந்த முக்கோணிக்கு வாங்கள். காவி கூட்டலை போடுங்கள். காவி கூட்டலை போடுங்கள். பிசி என்ற காவியை பார்ப்போம். எழுதுங்கள் முக்கோணி. அடுத்து முக்கோணி பிசிஎம்ல முக்கோணி பிசிஎம்ல காவி பிசி. சரியா? காவி பிசி. காவி பிசியை கேட்குறாங்க. கேட்ட கேள்வி ஃபஸ்ட் பார்ட் இருக்குது. அது ஒரு பாயிண்டாக இருக்குது. காவி பிசிஎஸ் காவி பிசியை கேட்குறாங்க. காவி பிசி எழுதுவோமா? காவி எம்சி சக எம்பி அண்டு காவி பிசி சமன் காவி பிசி இங்கே போடலாமே. காவி பிஎம் காவி பிஎம். சரியா சொல்றது? காவி பிஎம் சக எம்சி தானே. சக எம்சி என்று போடலாம். அதில் நீங்கள் பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கலாம். பெரிய முக்கோணம் அதே அமைப்பில் ஏதோ நீங்கள் எடுத்துக்கலாம். கேட்டது வந்து பிசியை பார்ப்போம். அப்படி போட்டிருப்பீங்க. ஆகவே பிஎம் என்ன மாதிரி? பிஎம் ஏபி தான் லெம்டாஇ என்றால் ஏபி தான் லெம்டாஇ என்றால் ஏஎம் தெரியும். அப்போ பிஎம்மும் அதே அளவு தான். நான் மற்ற பக்கம் மாறி போட்டுருக்கிறேன், பிரச்சனை இல்லை. அதே அளவு வந்து இருக்கும். ஏஎம் சமன் எம்பி தானே. ஏபின்னு அந்த பக்கத்தில் மைனஸ் என்ன? சரியாக சொல்கிறது பாருங்கள். சய அரை லெம்டாஇ சக எம்சிக்கு போடுங்கள். கண்டுபிடிச்சிட்டீங்க. √3/2 லெம்டா ஜே அண்டு √3/2 லெம்டா ஜே என்று சொல்லலாம். பாருங்க, சொல்கிற விஷயம் சரியா? எக்ஸாக வைஜி என்ற அமைப்பில் இருக்குதா பாருங்கள். இதை கேட்குறாங்க பிள்ளைகள். பிசி என்ற காவியை பிசியை கேட்குறாங்க. எக்ஸ் காவியை சக வைஜியா கேட்குறாங்க. இந்த அமைப்பில் இருக்குதான்னு பாருங்கள். அப்போ எக்ஸ் வந்து சய அரை லெம்டா. பாருங்க பிள்ளைகள், எக்ஸ் வந்து சய அரை லெம்டா. y என்பது √3/2 லெம்டாவா? இதுதான் இப்போ சின்ன கணக்கு நீங்கள் புறக்கணிக்காதீங்க. அங்கேயும் சின்ன கணக்கில் சின்ன நுணுக்கங்கள் இருக்கும். அது கூட பெரிய ஒரு வெள்ளமாக கூட கஷ்டமாக இருக்கலாம் எங்களுக்கு. இன்னொரு செய்வோம். எழுதுங்கள். 15ஆம் கேள்வி. எழுதுங்கள் மாணவர்களே. காவிகள் A, B, C. சிம்பிள் லெட்டர்ஸ் சின்ன எழுத்துல. காவிகள் A, B, C எனும் மூன்று காவிகள் காவி A சக 2 காவி B சக 3 காவி C சமன் 0 காவி ஆகுமாறு அமைந்துள்ளன. காவி ஏயிற்கும் பியிற்கும் இடைப்பட்ட கோணம். காவிகள் A, Bக்கு இடைப்பட்ட கோணம். காவிகள் A, Bக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. காவிகள் A, Cக்கு இடப்பட்ட கோணம். காவிகள் A, Cக்கு இடைப்பட்ட கோணம் அல்ஃபா. இதுகள் தரப்பட்ட தரவு. எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முதலாம் பகுதி. எண்ணி பெருக்கத்தை பயன்படுத்தி cos theta, cos alphaவின் பெருமானங்களை மட்டுக்காவி A, மட்டுக்காவி B, மட்டுக்காவி C, மட்டுக்காவி A, மட்டுக்காவி B, மட்டுக்காவி C இனது சார்பில் காண்க. ஒரு பெரிய கேள்வி. எஸ்ன்னு சொல்லலாம். இதை முடிச்சு போட்டு அடுத்த பகுதிக்கு வருவோம். செய்யுங்க மாணவர்களே. வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு ட்ரை பண்ணல. எண்ணி பெருக்கத்தில் போகிற விஷயம்
அப்போ 3 வெக்டர்ஸ் 3 காவிகளை கனெக்ட் பண்ணி தொடர்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஏ சக 2 பி சக அந்த மாதிரி போகுது. ஏக்கும் பிக்கும் விடப்பட்ட கோணம் கொடுத்துருக்குறாங்க தீட்டாவன். அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் விடப்பட்ட கோணம் கொடுத்துருக்குறாங்க. அப்போனா கொஸ்டீட்டா ஒன்றா முடிச்சிருவோம். இப்போ என்ன மாதிரி எப்போ கொஸ்டீட்டா வருமாண்டா ஏயும் பியும் எண்ணி பெருக்கம் செய்யும் போது கொஸ்டீட்டா பெறப்படும். ஆகவே நாங்கள் ஏபி எண்ணி பெருக்க செய்யக்கூடிய மாதிரி தரப்பட்ட தொடர்பை மாற்றி எழுதுவோம். அதுதான் மிக முக்கியம். அப்போ இதை நான் போடட்டா ஏ சக 2 காவி பி சமன் சய 3 காவி சியா. இப்போ அடுத்து என்ன செய்யுங்கடா இருபுறமும் அதே காவியால் எண்ணி பெருக்கம் செய்யுங்கள். அதாவது வர்க்கப்படுத்துகிற மாதிரி தான். ஏற்கனவே புதிய மற்ற பழைய வீடியோவில் செஞ்சு காட்டிருப்பேன். இதே வெக்டர்ஸை மீண்டும் நாங்கள் அதை பெருக்குவோம் எண்ணி பெருக்கம். ஏ சக 2 பி தர ஏ சக 2 பி காவி 2 பி அங்காளை சய 3 காவி சி தர சய 3 காவி சி. இனி ஒருக்கா எண்ணி பெருக்கம் செஞ்சு பாருங்கள். அப்போ நாங்கள் நிறைய பார்த்துட்டு அப்போ ஸ்டெப்ஸை குறைக்க பார்க்குறேன். டேட்டா போய் கொண்டிருக்குது உங்களுக்கு. அப்போ ஏ டாட் ஏ அண்டா மட்டு ஏட வர்க்கம். இங்கே 2 ஏபின்னா 4 ஏ டாட் பி சகனா பி டாட் பின்னா மட்டு பீட வர்க்கம். பட் 2 × 2 4 4 வருமே. 4 மட்டு பீட வர்க்கம். இங்கே வரைக்கும்னா 9 மட்டு சீட வர்க்கம். 9 மட்டு சீட வர்க்கம். ஆகவே மட்டு ஏட வர்க்கம் 4. இப்போ நாங்கள் ஏ டாட் பி ஏக்கும் பிக்கும் விடப்பட்ட கோணம் தான் தீட்டா போடுவோமா. எண்ணி பெருக்க வரைவிலக்கணம் மட்டு ஏ மட்டு பி காஸ் தீட்டா. சரியா சக 4 மட்டு பீட வர்க்கம். சரியா வழியா பாருங்க. விட விட்டு திருத்திக்கோங்கள். ஆகவே காஸ் தீட்டா எழுவாய் மாற்றுவோமா மாணவர்களே மாணாக்கரே. காஸ் தீட்டா எழுவாய் மாற்றுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு விட வரும். எல்லாம் இங்கே கொண்டு பிரிச்சுன்னு சொன்னால் சயோட சய பெருமதியாக வரும் போல் காஸ் தீட்டாவோட கொஸ்டீட்டாட விட இங்கே சயோட நீங்கள் எழுவாய் மாற்றி எடுக்கலாம். இந்த பக்கம் 9 மட்டு சீட வர்க்கம் சய மட்டு ஏட வர்க்கம் சய 4 மட்டு பீட வர்க்கம். சரியா முழுவதின் கீழ் என்ன மாதிரி 4 மட்டு ஏ மட்டு பி அண்டு பெறப்படும். கொஸ்டீட்டா என காட்டுகன்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி விட வந்திருக்கும். அதே போல் கையோட கொஸ் அல்ஃபாவை கண்டுபிடிப்போம். இப்போ கொஸ் அல்ஃபா வேணுமென்று சொன்னால் நீங்கள் இந்த ஏயுக்கும் சியுக்கும் விடப்பட்ட கோணம் தானே. அப்போ நீங்கள் ஏயும் சியும் எண்ணி பெருக்கம் செஞ்சால் தான் கொஸ் அல்ஃபாவுக்கு போயிருக்கலாம். அப்போ நீங்கள் தரப்பட்ட ஆரம்ப தொடர்பு சமன்பாட்டை ஏசி ஒரு பக்கம் பிஏ மறுபக்கம் எடுங்கள். ஆகவே காவியே சக 3 காவி சி சமன் சய 2 காவி பி எழுதலாம். இப்போ இந்த காவியாலே எண்ணி பெருக்கம் செய்வோம் செஞ்ச மாதிரி. அப்போ ஏ சக 3 காவி சி தர மீண்டும் ஏ சக 3 காவி சி அங்கால என்ன மாதிரி சய 2 காவி பி சய 2 காவி பி. அப்போ இது இன்னும் சுருக்கமாக எழுதுவோமா. நீங்கள் பொதுவாக எக்ஸாமில் இதே வேலையை அப்படியே செய்யிக்கிற அதே இதுக்கு 20 மார்க்ஸ் கிடச்சி அதுக்கும் 20 போட மாட்டாங்க. மார்க்கிங் ஸ்கீமில் செய்யிக்கல இதுக்கு 20 அதுக்கும் 20 அல்ல, அதை விட குறையும். இப்போ நாங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ஏபாக்கம் அடைய வேணும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ண மாட்டோம், செய்முறையை குறைப்போம். இந்த மாதிரி மட்டு ஏட வர்க்கம் சக என்ன மாதிரி 6 ஏசி 6 ஏ டாட் சிஎன். சரியா சொல்கிறது 6ன்னா பெருக்கி 4 3 3 6 6 ஏ டாட் சியை கையோட போட்டுருவோமா. என்ன மாதிரி மட்டு ஏ
மட்டு சி சரியா கொஸ் அல்ஃபா சக 9 மட்டு சீட வர்க்கம் தானே சமனுக்கு அங்கால 4 மட்டு பீட வர்க்கம் சரியா 4 மட்டு பீட வர்க்கம் ஆகவே கொஸ் அல்ஃபாவை எழுவாய் மாற்றுங்கள் கொஸ் அல்ஃபாவை காணுங்கள் அப்போ கொஸ் அல்ஃபாட விட வரும் 4 மட்டு பீட வர்க்கம் சய மட்டு ஏட வர்க்கம் சய 9 மட்டு சீட வர்க்கம் முழுவதின் கீழ் 6 மடங்கு மட்டு ஏ மட்டு சி சரியா மாணவர்களே பார்த்துக்கோங்க விளைவிட்ட கஷ்டம் சரியா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எஸ் இந்த மாதிரி வரும் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய விட பாருங்க நிறைய கொஞ்சம் செஞ்சு காட்டு அங்கே நிறைய ஸ்டெப்பை குறைக்கிறோம் அப்படியே உங்களோட திறமையை பொறுத்து நீங்கள் அப்படியே உங்களோட வீடியோ மினிமைஸ் அந்த இழிவாக்கலாம் செய்கிற முறையை குறைச்சி கொள்ளலாம் எழுதுங்க செகண்ட் பார்ட்டு இரண்டாம் பகுதி லெம்டா என்பது ஒரு எண்ணியாக இருக்க காவி மட்டு காவி ஏ சமன் லெம்டா மட்டு காவி பி கமா மட்டு காவி பி சமன் லெம்டா மட்டு காவி சி ஆகவும் cos theta சமன் 2 cos alpha cos theta சமன் 2 cos alpha ஆகவும் இருப்பின் 4 லெம்டாட 5ஆம் அடுக்கு மைனஸ் 3 லெம்டாட 4ஆம் அடுக்கு சய 16 லெம்டா கணம் சய 12 லெம்டா வர்க்கம் சக 36 லெம்டா சக 27 சமன் 0 ஐயோ அப்பப்போ நிறைய ரொம்ப பெருசாக இருக்கேன்னு நினைப்போம் நாங்கள் அப்படி நாங்கள் மனசில் அப்படி வர்றது தான் எக்ஸாம்பிள் காட்டினா பயந்துருவான் இதை அங்கே சார் க்ளீன் போல்டு விக்கெட் கடாகனக்கியான்னு சொல்லுவாங்க அதை கண்டோன்னா பயந்துருவான் பிள்ளைகள் ஆனால் பயப்படுறது இவர் அச்சப்பட வேணாம் ஏற்கனவே எங்கள் வசதியை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் கொஸ்டீட்டா 2 கொஸ் அல்ஃபாவுக்கு சமனாம் அப்போ மாணவன் உங்களுக்கு கொஸ்டீட்டாவும் தெரியும் கொஸ் அல்ஃபாவும் தெரியுமாண்டா இந்த சமன்பாட்டில் போட்டு சமப்படுத்தி கொஞ்சம் மிச்ச பொறுமையாக அவதானமாக போனீங்கன்னு சொன்னால் அதை கண்டு பயப்பட தேவையில்லை உட நிச்சயமாக வரத்தான் போது பார்ப்போம் அப்போ அதை முடிப்போம் அப்போ முதல் முறையாக சொல்லப்பட்ட தரவு வந்து cos theta சமன் 2 cos alpha சரியா இப்போ மிக அவதானமாக நாங்கள் cos theta எழுத போகிறேன் அவசரப்படாமல் முள்ள செய்வோம் முக்கியமான வினா இப்படி எடுத்தால் நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் பிறகும் மேக்ஸ் அப்படித்தானே அப்ளைட்லாம் எனக்கு காட்டுங்க நீ காட்டுட்டீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான உணர்வு கொண்டு வந்து இருக்குமே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பாசம் இன்னும் மெஸ்ல உங்களுக்கு ஒரு அறிவு அது ஆசை ஒரு காதல் கூடும் தானே மெஸ்ல அதை செஞ்சபடி எடுத்திருந்தா அதே மாதிரி மறுதலையா கொஞ்சம் ஒன்றுமே செய்யாமல் சும்மா கிடந்தா ஒன்றும் விளங்காது கொஞ்சம் பேர் செஞ்சு ஓரளவு விடை கிட்ட வந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் பிறக்கும் அதுதான் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டிட்டா போட்டேன்னா அப்போ 2 கொஸ் அல்ஃபான்னு சொன்னால் 4 மட்டு பீட வர்க்கம் சய மட்டு ஏட வர்க்கம் சய 9 மட்டு சீட வர்க்கம் கீழே 6 மடங்கு மட்டு ஏ மட்டு சி இது தரப்பட்டு நாங்கள் செஞ்ச சமன்பாடு இப்போ மிக அமைதியாக ஒவ்வொன்றா பிரதிட்டு கொண்டு போவோம் இப்போ அதை பார்த்த உடனே நீங்கள் ஒரு கை வெட்டினா போடலாம் மட்டு ஏண்ட வெட்டி இருக்கலாம் ஒரு 2 வெட்டட்டா இங்கே மிச்சமாக தான் நான் வந்து ரொம்ப மிச்சம் முக்கியமாக செய்யும் ஓகே இப்போ ஒரு தடவை போடுவோம் என்ன செய்ய போறீங்கள் காவி ஏய்க்கு லெம்டா காவி பீண்டு போடுங்கள் காவி ஏய்க்கா மற்றதை மாற்றம் குழப்பம் செய்யாது எல்லாத்தையும் ஒரேடியாக போடலாம் ஆனால் கஷ்டம் சிக்கலாவினா ஒரு எல்லாம் வெட்டி போட்டு எக்ஸாம் வீட்டில் உட்காந்து லாங் ஸ்கூல் வெக்கேஷன் எல்லாம் இப்போ தான் குவாரண்டைன் ஆகிருக்கிறோம் நல்லா நிறைய நேரம் எடுத்து செய்யலாம் எக்ஸாமில் நிறைய கட்டுப்பாடு நேரம் பிச்சு கொண்டு போ உள்ளம் கையெல்லாம் வியர்க்கும் தான் நேரம் பிச்சு கொண்டு போகும் இப்போ மிக அவதானமாக செய்ய வேணும்
மட்டு ஏக்கி போடட்டா லெம்டா பி அந்த லெம்டா பியை போட்ட என்ன வரைக்கிச்சா லெம்டா வரைக்கும் மட்டு பீர வரைக்கும் சய 4 மட்டு பீர வரைக்கும் கீழே மிகவும் 4 ஒன்று இருக்குது மட்டு லெம்டா இப்போனா அந்த ஏயை மட்டும் தான் மாற்ற போகுது கஷ்டப்படையிடாது பிளவிட்ட நான் எல்லாம் அழிக்க வேண்டி வரும் எனவே நான் ஒன்றாவது நாள் ஏக்கு பதிலாகத்தான் லெம்டா பியை பிரதியிடுறேன் சரியா இப்போ இந்த பக்கம் வாங்கள் 4 மட்டு பீர வரைக்கும் மட்டு ஏயை வரைக்கிச்சு விட்டால் லெம்டா வரைக்கும் மட்டு பீர வரைக்கும் சரிதானே சய 9 மட்டு சீர வரைக்கும் முழுவதுக்கு என்ன மாதிரி 3 மடங்கு மட்டு சி சரியா நான் இப்போ என்ன செஞ்சேன்டா ஏக்கு மட்டும் நாங்கள் பிக்கு பியை போட்டோம் பி சாரை போட்டோம் இடையில ஏபியெல்லாம் ஒன்றும் எல்லாம் வெட்டுப்படுது போல இப்போ நீங்கள் வாங்கள் பிஏக்கு போடுங்க லெம்டா சி அடுத்த ஸ்டெப்ல அப்போ இங்கே 9 காவி மட்டு காவி சி வரைக்கும் லெம்டா வரைக்கும் பிக்கு போடுங்கள் மாணவர்கள் லெம்டா சி அண்டு இப்போ வரைக்கிச்சு விட்டால் அது லெம்டா வரைக்கும் மட்டு சீர வரைக்குமா மிக அவதானமாக பாருங்கள் சய 4 மட்டு பிக்கு போடுங்கள் லெம்டா சி அண்டு வரைக்கிச்சு விட்டா அப்போ என்ன மாதிரி லெம்டா வரைக்கும் மட்டு சீர வரைக்கும் சரியா முழுவதும் கீழ் 4 மட்டு பிக்கு போடுங்கள் லெம்டா வரைக்கும் லெம்டா மட்டு பிக்கும் லெம்டா மட்டு சீர வரைக்கும் சமனுக்கு அங்கால 4 மட்டு பியை வரைக்கிச்சா போடுங்கள் என்ன மாதிரி மட்டு பியை வரைக்கிச்சிங்கன்னு சொன்னால் லெம்டா வரைக்கும் மட்டு சீர வரைக்கம்னு வருமே சரியா இங்கே லெம்டா வரைக்கும் மட்டு பியை வரைக்கிச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரி லெம்டா வரைக்கும் மட்டு சீர வரைக்கும் சய 9 மட்டு சீர வரைக்கும் முழுவதின் கீழ் 3 மடங்கு மட்டு சீயா சரியா வழியா பாருங்கள் 3 மடங்கு மட்டு சி சி ரைட் இப்போ பாருங்க சி எல்லாம் வெட்டுப்படுதா பாருங்கள் மட்டு சீர வரைக்கும் மட்டு சீர வரைக்கும் மட்டு சீர வரைக்கும் மட்டு கீழே பாருங்க மட்டு சீகளை வெட்டுங்கள் இப்போ சுருக்குவோமா என்ன செய்ய போகிறோம் இந்த 4 லெம்டா அங்கே பெருக்கட்டா இந்த 3 இங்கே பெருக்கோமா கையோடு அப்போ என்ன மாதிரி 27 லெம்டா வர்க்கம் லெம்டாட 4ஆம் அடுக்கு 3 முறை 3 பெருக்கிற கையோட 12 பாருங்கள் சரியா பாருங்கள் இங்கே 4 லெம்டா பெருக்குங்க 16 லெம்டா கணமா 16 லெம்டா கணம் சரியா சய இங்கே லெம்டாட 4ஆம் அடுக்கு இருக்குதா அப்போ 4 லெம்டாட 5ஆம் அடுக்கா மாணவர்களே சரியா பாருங்கள் அடுத்து சய 36 லெம்டாவா இப்போ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு எழுதுங்க பார்ப்போம் வருகுதா சமன்பாடு 4 லெம்டா 5ஆம் அடுக்கு வருகுது சய 3 லெம்டாவின் 4ஆம் அடுக்கு வருகுது சய 16 லெம்டா கணம் வருகுது இங்கே சய 12 லெம்டா வர்க்கம் இருக்குது சக 36 லெம்டா வர்க்கம் சக 27 சமன் 0 நல்ல ஒரு செய்முறை அப்போ இந்த வினாக்களை கண்டு பயந்துடாதீங்க செய்ய வெளிக்கிட்ட ஆர்வத்தோட ரொம்ப மன உறுதியோட நிச்சயமாக நீங்கள் விடையை எடுக்கலாம் அப்போ இது வரைக்கும் நான் 15 வினாக்கள் 3வது வீடியோ 30 வினா இங்கிலீஷில் செஞ்சேன் முடிஞ்சால் இன்னும் கூட செஞ்சு காட்ட நிறைய வினா கொத்து நான் சொன்னேன் பேங்க் சொல்கிற சிங்களத்தில் பேசிக்கல கணித்தே மகாபேங்குவர் மாலங்கத்தையை நான் சொல்கிறேன் மாமாய் கணித்தே மகாபேங்கோ மாமாய் அந்த மாதிரி நிறைய மொழியிலலாம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் டச்சாக இருங்க நியூ கமர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை ப்ரெஸ் பண்ணாக்கி அடிக்கடி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிக முக்கியம் ஃபுல் ஃப்ரீயாக செய்கிறேன் நான் யூடியூப் சேனலில் ஃபுல் ஃப்ரீயாக ஜூமில் நிறைய பேர் கேட்குறாங்க கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் கேட்குறாங்க அதுகள் மீண்டும் பார்க்க முடியாமல் இருக்கும்
மற்ற அதை நாங்கள் செய்ய வேண்டி வந்தால் எனக்கு கூட மீண்டும் பார்க்க முடியாமல் இருக்கும் போல் இனி அதை அக்கௌண்ட்ஸ் நம்பர்லாம் கொடுத்து பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து காசாக மாற்றுற பிள்ளைங்க பிந்தி நாங்கள் பற்றி யோசிப்போம். இப்போ நீங்கள் முடிந்த வரைக்கும் உச்ச பயன்பாட்டை எடுங்கள். அப்போ நிறைய இன்னும் செஞ்சு காட்டலாம். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.